தலைவரை வந்து இவ்வளவு கேவலமாக பேசும் பொழுது சிறுத்தைகளாகிய நமக்கு ஒரு கோபம் வருது இல்ல. என்னடா அவங்க பைத்தியக்கார பயலுக ஆரம்பத்துல அப்படி பேச முடியுமா? இப்ப கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்காங்களே. மோசமான ஒரு பதில் சொல்ல முடியாது. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. கஷ்டமான நான் வந்து அப்ப உன்னை பாவம்னு விடுறேன்பா, விடுப்பா, நீ வந்து பாவம், நீங்க நோய் பிடிச்சவங்க. பாவம் இல்ல, அந்த மாதிரி நோயாளிகளை கூட அவர் விடுவது கிடையாது. ஓ, அப்படி வர்றீங்க அர்த்தம். ஆமா, அவர்கள் அப்படி அவ்வளவு மோசமானவர்கள். ஆனா திமுக தான் அவங்களுக்கு குலைப்பதற்கான எலும்புகளை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்திலாம் நமக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் அவங்க குறிப்பா அந்த சாட்டை துரைமுருகன்றவருக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணால் காசு கொடுப்பதற்கு ஒரு சில கூட்டம், திமுக மட்டும் இல்ல, திமுக போன்று இருக்கிற கூட்டங்கள், சங்கி கூட்டம் வரிசையா நிக்குது. நீங்க என்ன வேணா பேசுங்க. அவன் பாரு, அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியாது. அந்த சாட்டை முருகனுக்கு அவன் என்னன்னு தெரியல. அவன் என்ன, அவன் பைத்தியக்காரனா லூசான்னு கூட தெரியல. ஒரு மனசாட்சி இல்லாம ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மேடையில அத்துமீறி அவருடைய தொண்டர்களே ஏறிட்டாங்க. அதுல அவரு திணறி நிக்கிறாரு. தலைவர் இப்படி வந்துட்டாருன்னே எல்லாரும் பதறான். எதிரி கூட நமக்கு பிடிக்காத நபர் பிஜேபி காரர்கள் கூட ஒரு சிலர்கள் வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினாங்க.